ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழகத்திலேயே முதல் முறையாக கோவை மாவட்டம் காளப்பட்டி அருகே நேத்ரா நகரில் மாற்றுத்திறனாளி மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான நம்ம சிறப்பு பூங்கா திறக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான பார்க் இதுதான் முதல் முறையாக வந்திருக்கு. இதில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஜோனாக பிரிச்சிருக்கோம். ஜோன், மூமெண்ட் ஜோன், ப்ளே ஜோன், சவுண்ட் ஜோன், இந்த மாதிரி இருக்குது. சென்சரி ஜோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய எண்ணங்களை வீட்டுக்குள்ளாரியே இருந்துருக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஏரோப்ளைனாக செஞ்சு வச்சுருக்கோம். அவங்க இதுலேருந்து அவங்க எண்ணங்கள்லேருந்து வெளியே வரணும். அவங்க மாற்றுத்திறனாளியும் யோசிக்கக்கூடாது. வாழ்நாளில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுனால சந்தோஷத்தின் மூலம் தான் வாழ்நாளில் ஜெயிக்கணும், தன்னம்பிக்கையின் மூலம் தான் வாழ்நாளில் ஜெயிக்கணும். இங்கே ஒவ்வொரு விளையாட்டு பொருட்களும் அந்த மாதிரி இருக்குது. அதாவது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஊஞ்சலாக இருந்தாலும் தூரி மற்ற இதுங்களில் வித்தியாசமாக பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். அதுவும் இல்லாமல் செஸ் இருக்குது, வாட்டர் ப்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, சவுண்டு இது இருக்குது, சவுண்ட் ப்ளே எக்யூப்மெண்ட் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா மாற்றுத்திறனாளி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து அத்தனை பேர்த்துக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பூங்காவாக அமைஞ்சிருக்கு. 2 கோடி ரூபாய் செலவில் 1.5 ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு பூங்காவை கோவை மாநகராட்சி மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து உருவாக்கியுள்ளன. இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த பார்க் நம்ம ஸ்பெஷல் பார்க். ஏன் ஸ்பெஷலுங்கிற சொல்கிறோன்னா, இது ஒரு இன்க்ளூசிவ் பார்க்கு. இந்த இன்க்ளூசிவ் பார்க்னால் என்னென்னா, நம்ம இங்கே மாற்றுத்திறனாளிகள், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சில்ட்ரன், அப்புறம் நம்ம ரெகுலர் சில்ட்ரன் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா விளையாடுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம அவங்கள கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறோம். அவங்கள பழகிறதுல அவங்களோட சேர்ந்து விளையாடுறதுல நம்ம குழந்தைகள், அந்த குழந்தைகள் கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்காங்க ஸ்பெஷல் சில்ட்ரன். அவங்களுக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. அவங்க விளையாட போனால் இவங்க அவங்கள கிண்டல் கேலி பண்ணுவாங்க. நம்ம நார்மலாகவே அப்படி தான் பண்ணுவோம். பட் அப்படி இல்லாமல் அடுத்த தலைமுறை அவங்களையும் ஒன்றா இணைச்சிட்டு சமத்துவமாக அவங்களுக்கும் எந்த வேறுபாடு காமிக்காமல், நிற வேறுபாடு, அப்புறம் உடல் குறை வேறுபாடு, எந்த வேறுபாடும் காமிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த பார்க்கை உருவாக்கிறோம். அதை அவங்களுக்கு சொல்லித்தரக்காக தான் இந்த பார்க். இங்கே 2 பேருமே டீமாக விளையாடுவாங்க. இப்போ நம்ம ஒரு டீமில், நம்ம ஒரு கிரிக்கெட் டீமில் எடுத்துக்கோங்க. சிஎஸ்கேனா நம்ம எல்லா டீம் மெம்பர்ஸையும் லவ் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க டீமாக விளையாடும் போது, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது என்ன ஆகும்னா, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும். அப்போ அந்த உடற்குறை எதுவும் தெரியாது அவங்களுக்கு. அவங்க ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஸோ அதுதான் எங்கள் ஐடியா இங்கே. ஸோ அப்படி எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாத்துலேயும் 2 பேரும் சேர்ந்து விளையாடுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். நம்ம சிறப்பு பூங்கா முழுவதையும் வீல் சேரிலேயே சுற்றி பார்க்கலாம். சிறப்பு குழந்தைகளின் திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. நான் சின்ன வயசில் ஒரு விளையாடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதோ எதுவுமே என்னால் முடியாது. ஸோ வீட்டிலே தான் இருப்போம். பட் இப்போது இங்கே இந்த பார்க் பார்த்திங்க அப்படின்னா, எனக்குமே இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சின்னதாக இருக்கும்போது நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்குது. அதே சமயத்தில் இப்போது இந்த பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையுமே வீல் சேரில் போயிட்டு வரதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாராலையுமே இதை இந்த பார்க்குக்கு யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வீட்லேயே இருந்தோன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். ஸோ அந்த டைமில் இங்கே பார்க்குக்கு போகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த பார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட் ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நானுமே ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீசானா இதுனா அவர் விளையாடுவார், ஒருத்தர் ஏற்றி விடுவார். சீசாலையும் ஒருத்தர் இந்த பக்கம், அவங்க இந்த பக்கம் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பூங்கா எங்கேயும் கிடையாதுங்க. அவங்க எங்கேயும் போகவே முடியாது. எல்லா பக்கமும் படிக்கட்டு இருக்கும். இங்கே எல்லா மாற்றுத்திறனாளியும் விளையாடலாம். 10 ஸ்கூல் இருக்குங்க. மொத்தம் 5000 குழந்தை இருக்காங்க. ரெகுலராக இங்கே வருவாங்க. இங்கே அவங்க ஆர்ட் கற்றுக்குவாங்க, மியூசிக் கற்றுக்குவாங்க, கிராஃப்ட் கற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்களால படிக்கவே முடியாதுங்க. அவங்க லைஃப் பூரா படிக்க முடியாது. இப்போ ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன், ஒரு சாதாரண புவர் சில்ட்ரன் நினச்சிப்போங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய வீட்டில் போட்டு ரூமில் போட்டு அடைச்சிட்டு தான் இந்த அம்மா வேலைக்கு போகுங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு ஆள் வேணும். நம்ம பணக்காரங்க தான் ஒரு ஆள் வச்சுக்கலாம். பட் சின்ன குழந்தை என்ன பண்ணுவாங்க, புவர் சில்ட்ரன். அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பான விளையாட்டு சாதனங்கள் பூங்காவில் நிறுவப்பட்டுள்ளன.
நான் காது கேட்காத வாய்ப்பேசங்க டிசபிலிட்டி எல்லோரும் வந்திருக்கிறாங்க. நான் விசிட் பண்ணேன், நல்லா என்ஜாய். ப்ளே கேம் இருக்குது, ஆக்சஸ் எல்லாமே ஃபஸ்ட் டைம் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, பாசிபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆர்ட் பண்ணுறாங்க, காது கேட்காதவங்களும் ஆர்ட் பண்ணி அழகாக எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா நம்ம பார்க்கில் வந்து ஹியரிங் பர்சன் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. எங்கள் டிசபிலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். கேம்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இது பார்த்துருக்குறேன். நான் எல்லோரும் வந்து குழந்தைங்க போகிற மாதிரி எல்லாமே எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. தண்ணிக்குள்ளே ஆமை இருக்கிற மாதிரி எல்லாமே என்ன ஹாப்பியாக இருக்குது எனக்கு. கேம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்ததில்ல. நான் காது கேட்காதவங்க யாருக்குமே இந்த மாதிரி கிடைச்சதில்லை. இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கிடச்சி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாசிபிள் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நான் காது கேட்க கண் தெரியாதவங்க, கை கால் இல்லாதவங்க எல்லோரும் வந்து விளாண்டு பார்த்து எல்லா கேம்ஸும் இதில் இருக்குது, எல்லாம் அழகாகவும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. எல்லா சப்போர்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. பெற்றோர் தங்களது மாற்றுத்திறனாளி குழந்தைகள், சிறப்பு திறன் குழந்தைகளை பூங்காவில் விட்டு செல்லலாம். அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு பராமரிப்பாளர்களும் இருக்கின்றனர். திங்கட்கிழமைகளில் பூங்காவுக்கு விடுமுறை.